Hi friends, welcome to Akka Saree Creatives. Friends, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம பீகாக் டிசைன் வந்து நம்ம போட போகிறோம். இந்த பீகாக் டிசைன் வந்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து போடணுன்ட்டு நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்மளோட சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிகினர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பீகாக் டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நமக்கு டிசைன் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பீகாக் இமேஜ் வந்து நான் ஹேண்ட் ட்ராயிங் தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி ப்ளவுஸில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து சில்க் த்ரெட் வந்து ஸ்கை ப்ளூ கலர் சாரீ, நல்லா ஸ்கை ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். சேம் கலரு த்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன், டார்க் ப்ளூ. ஸ்டோன் வந்து இங்கு ப்ளூவில் ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன், திலகம் ஸ்டோனு. சுகர் பீட்ஸு 4mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். கோல்டு ஜரி இருக்கிறதுனால ஜரி எடுத்திருக்கேன். செயின் ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன். பேக் நெக்கில் வந்து செயின் ஸ்டோன் காட்டும் போது முடியை பிடிச்சி இழுக்கும் இல்லையா, அதனால் தேவைப்பட்டால் நம்ம காட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வேணால் காட்டுவோம். நீடில் வந்து 14 நம்பர் நீடில் ஜரிக்கும், 23 நம்பர் நீடில் வந்து பீட்ஸுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்கோட சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த இருக்குது. சென்ட்ரு பாயிண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட இந்த பக்கம் 1 மைலும் அந்த பக்கம் 1 மைலும் நான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். அதனால் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த கார்னரில் நான் அப்படி வச்சுருக்கேன். நல்லா அழுத்தி ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி மயில் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிறலாம், அது உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி மயில் நான் ட்ரா பண்ணிவிட்டேன். பாப்பா இமேஜ் எடுத்துக்கணும், கண்ணு வரையாமல் இருக்குது. இதே மாதிரி இமேஜ் நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம வரைஞ்சிக்கிடுவோம். ஆப்போசிட் சைடு வரையும் போது இந்த மாதிரி பெரட்டி வச்சு நம்ம வரைஞ்சிக்கிடுவோம். இந்த மாதிரி நெக்கு சென்டரில் 2 பக்கமும் மயில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பீகாக்கோட ஃபெதர் வந்து நம்ம நெக்கு அவுட்லைனும் பீகாக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். இப்போ நெக்கு அவுட்லைன் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், நெக்கு அவுட்லைனுக்கு 4 லைன் ஜரி கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வரைஞ்சி வச்சுருக்க பீகாக் வந்துடுவோம். இப்போ பீகாக்கோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் கொடுக்கணும், சுகர் பீட்ஸு. இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக நல்லா பீட்ஸ் வந்து நெருக்கமாக நல்லா சேஃப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக பீட்ஸ் கொடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி
மயில் உடம்புக்கு சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். மயிலோட கழுத்துக்கு இந்த மாதிரி அழகாக ஷேப் எடுத்துக்கோங்க. இதோட நம்ம நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்ஸுக்கு வருவோம். பாருங்கள், நம்ம இந்த மயிலுக்கு வந்து அவுட்லைன் வந்து ஜரி கொடுக்குறோம். உடம்புக்கு ஃபுல்லாக ஜரி கொடுத்துட்டோம். இந்த நம்ம அவுட்லைன் வெளியில் வந்து இந்த சுழி போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேயும் நம்ம ஜருகை கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண மயில் எப்படி இருக்குன்னு. இப்போ ஃபுல் ஜரி போட்ட பிறகு மயிலை பாருங்கள், நல்லா இடுப்பாக தெரியுது. நம்ம சுழி போட்டோம் இல்லையா, இந்த சுழிக்கெல்லாம் செயின் கல் வச்சுருவோம். நம்ம போட்டிருக்க அந்த 3 சுழிக்குமே நம்ம இந்த மாதிரி செயின்கள் வச்சுருவோம். அப்போ நமக்கு நல்லா சைனிங்காக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு சுழிக்கும் நம்ம செயின் ஸ்டோன் வந்து லாக் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி வளைஞ்சு போட்டிருக்கோம்னா இதுக்கெல்லாம் நம்ம வந்து கோல்டு டியூப் பீட்ஸ் வச்சுருவோம். டியூப் பீட்ஸாலேயே நம்ம வந்து ஃபில் பண்ணிடுறோம். இது மாதிரி மீதி இருக்க இந்த பெட்டலுக்கும் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு மயிலுக்கு கண்ணுக்கு வந்து ஒரு 4 mm பீட்ஸ் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம 2 சைடும் உள்ள ஜர்தோசி கொடுத்துருவோம். ஜர்தோசி கொடுத்து வெளியே சில்க் த்ரெட் வந்து லோடிங் கொடுத்துருவோம். அதுக்கு நான் ஜர்தோசி வந்து இந்த மாதிரி ஆரியில் வச்சுட்டு வரேன். நம்ம உள்ள ஜர்தோசி வச்சு சில்க் த்ரெட் லோடிங் கொடுக்கும்போது நமக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியும். இந்த மாதிரி மயிலோட கழுத்து பகுதி ஃபுல்லாக நான் ஜர்தோசி கொடுத்துட்டேன் 2 லைனு.
நம்ம இங்கே கேப் விட்டுருந்தோம் இல்லையா, இங்கேயும் ஜர்தோசி வச்சுக்கிடுவோம். இப்போ மயிலோட தோகையில் இந்த ஒன்று நம்ம விட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம இப்போ ஜர்தோசி வைக்கிறோம். இந்த இடத்துல வந்து த்ரெட் லோடிங் நம்ம கொடுத்துருவோம். பாருங்கள், ஜர்தோசி வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம லோடிங் தர்றோம். நம்ம கண்ணுக்கு பாசி வச்சோம் இல்லையா, அந்த பாசியை விட்டுட்டு மீதி எல்லா இடமும் நம்ம லோடிங் கொடுத்துருவோம். இப்போ இந்த மயிலோட கழுத்துக்கு நம்ம லோடிங் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த உடம்புக்கு நம்ம சேரீ கலரு இந்த ப்ளூ வச்சு செக்குடு போடுறோம். செக்குடு போட்டு அந்த செக்குடுக்குள்ளே நம்ம ஒரு சுகர் பீட்ஸ் குத்தினோம்னா மயிலோட உடம்பு வந்து ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போடுற லைன் கிளாஸாக போட்டுக்கோங்க. ஒரு பீட்ஸ் உள்ள நிற்கிற அளவு தான் அந்த கட்டம் கேப் இருக்கணும். ஃபஸ்ட் லைன் கிராஸாக போட்டோம் இல்லையா, செகண்டு கட்டை விழுகிற மாதிரி இன்னும் கிராஸாக போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் லைன் போடவுமே நமக்கு செக்குடு தெரியுது. இந்த மாதிரி ஒரு பாசி வைக்கிற அளவுக்கு கேப்பில் ஃபுல் செக்குடு நம்ம போட்டுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம செக்குடு டைப் போட்டுட்டோம். இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து மிரர் ஒட்ட போகிறோம். அந்த கேப்புக்கு நம்மளுக்கு மிரர் வந்து சரியாக இருக்குது. இந்த கேப் விட்டோம் இல்லையா, இதுலேயும் இதே கலர் த்ரெட்டை வச்சு நம்ம லோடிங் கொடுத்துருவோம். பாதி கிராஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இது மாதிரி கிராஸாக கொண்டு போங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மயிலுக்கு வந்து பெட்டல்ஸ் வரைய போகிறோம். இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக தான் நம்ம வரைகிறோம்.
இப்போ பாருங்கள், நம்ம மயிலுக்கு பெட்டல்ஸ் வரைஞ்சிருக்கோம். ஷோல்டர் வரைக்கும் மயில் தோகை வந்து ஏறி இருக்குது. 2 மயிலுமே ஒரே சேப் அளவுக்கு 2 பக்கமும் பெட்டல்ஸ் வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி 2 பெட்டல்ஸும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி மயில் தோகை வரைஞ்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பெட்டல்ஸோட முனையில் வந்து நம்ம ஸ்டோன் வந்து திலகம் ஸ்டோன் ஒட்டுறோம். அதுக்கு நல்லா கம் நிறையா தடவிக்கோங்க. இந்த மாதிரி திலகம் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சுக்கிறோம். எல்லா ஸ்டோனையும் சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் வச்சுக்கிறோம். ஸ்டோனோட எட்ஜ் பாயிண்ட்டு கரெக்டாக வரணும். இப்போ நம்ம ஸ்டோனை சுற்றி பீட்ஸ் வச்ச பிறகு செல்ஃப் க்ளூலையும் நம்ம ஃபெதர் ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி லென்த்தியாக இழுத்து ஃபெதர் ஸ்டிச் போடுறோம். இதுக்கு ஊடால நம்ம saree கலரான ஸ்கை ப்ளூ கலர் காட்டுவோம். நம்ம அந்த போட்டதுக்கு இடையிலேயும் நம்ம saree கலரான இந்த ஸ்கை ப்ளூ த்ரெட்டு காட்டுறோம். இப்படி 2 கலராக காட்டும்போது நம்மளுக்கு ஃபெதர் வந்து நல்லா அழகாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு மயில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபெதர்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம அந்த மயிலோட செக்குடில் நம்ம சுகர் பீட்ஸ் குத்திருக்கோம். இப்போ 2 மயிலும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். ரெண்டு மயிலும் நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.